கோலியை கட்டிப்பிடிச்சும் கடைசி இடம்தான் கிடைத்தது. அதற்கெல்லாம் ஐபிஎல் கோப்பை தரமாட்டாங்க. கம்பீர் ஐபிஎல் 2024 T20 கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா அணி லீக் சுற்றின் முடிவில் புள்ளி பட்டியலில் முதலிடம் பிடித்து அசத்தியது. சொல்ல போனால் 7 வருட ஐபிஎல் வரலாற்றில் கொல்கத்தா அணி புள்ளி பட்டியலில் முதலிடம் பிடித்தது இதுவே முதல் முறையாகும். அந்த அணியின் இந்த வெற்றிக்கு கௌதம் கம்பீர் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறார். இந்த வருடம் லக்னோ அணியிலிருந்து வெளியேறிய அவர் கொல்கத்தா அணியின் ஆலோசகராக செயல்பட்டு வருகிறார். ஏற்கனவே 2012-2014 இந்திய வருடங்களில் கொல்கத்தா அணி கேப்டனாக கோப்பையை வென்று கொடுத்த அவர் இம்முறை ஆலோசகராக வந்ததும் சுனில் நரைனை ஓபனிங்கில் களமிறக்க முடிவு செய்து வெற்றிகரமாக அமைந்தது. முன்னதாக இந்தியாவுக்காக ஒன்றாக விளையாடியும் 2013 ஐபிஎல் தொடரில் மோதிக்கொண்ட கௌதம் கம்பீர், விராட் கோலி ஆகியோர் கடந்த வருடம் லக்னோ மற்றும் பெங்களூரு அணிகள் மோதிய போட்டியில் சண்டையிட்டுக் கொண்டனர். ஆனால் இம்முறையும் அவர்கள் மோதிக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தண்ணீர் இடைவெளியில் தாகமாக சென்ற கம்பீர் களத்தில் இருந்த விராட் கோலிக்கு அரை சதம் அடிப்பதற்காக கை கொடுத்து கட்டிப்பிடித்து பாராட்டி அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார். இந்நிலையில் விராட் கோலியை கட்டிப்பிடித்து வாழ்த்தியதற்காக 2024 ஐபிஎல் தொடரில் ஃபேர் பிளே விருது புள்ளிப்பட்டியலில் கொல்கத்தா முதலிடத்தை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டதாக கம்பீர் கூறியுள்ளார். ஆனால் உண்மையில் தற்போது கொல்கத்தா அப்பட்டியலில் 10வது இடத்தில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இது பற்றி அஸ்வின் யூடியூப் பக்கத்தில் அவர் பேசியது, சின்னசாமி மைதானத்தில் நடந்ததற்கு பின் உண்மையாக நாங்கள் பிளே ஆஃப் பவர் அவார்ட் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருப்போம் என்று நினைத்தேன். ஏனெனில் அதில் எந்த போட்டியும் கிடையாது. புள்ளி பட்டியலில் எங்கிருந்தாலும் எந்த பட்டியலில் நாங்கள் மேலே இருந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போதும் நாங்கள் கீழே இருக்கிறோம். கொல்கத்தா அணி இருக்க வேண்டிய இடத்தில் தற்போது இருப்பதாக சில நாட்களுக்கு முன் ஒருவர் எனக்கு மெசேஜ் செய்தார். அவரிடம் ஆம் என்று சொன்னேன். அதன் பின்னர் ஃபேர் பிளே பட்டியலில் எங்கே இருக்கிறோம் என்று கேட்டார். அதற்கு 10வது இடத்தில் என்று சொன்னேன். அதற்கு கோப்பை கிடைக்குமா என்று அவர் கேட்டார். இல்லை என்று சொன்னேன். இருப்பினும் 5 போட்டிகளில் நான் ஃபெவிலையில் அமைந்திருப்பதை தவிர்த்து என்ன தவறு செய்தேன் என்பது எனக்கு புரியவில்லை. உண்மையில் நான் எந்த அணிக்காக விளையாடினாலும் அந்த அணி ஃபேர் பிளே பட்டியலில் 9 அல்லது 10வது இடத்தில் தான் இருக்கிறது. கடந்த வருடம் லக்னோ 9வது இடத்தில் இருந்தது. தற்போது கொல்கத்தா 10வது இடத்தில் இருக்கிறது. ஏற்கனவே அந்த விருதை நீங்கள் வெல்ல வேண்டுமெனில் என்னிடமிருந்து தள்ளியிருங்கள் என்று கலகலப்பாக கூறினார். நடைபெறும் இந்தியன் பிரீமியர் லீக் போன்று இலங்கையில் நடைபெறும் T20 கிரிக்கெட் தொடர் இலங்கை பிரீமியர் லீக் என்ற பெயரில் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு இலங்கை பிரீமியர் லீக் தொடருக்கான வீரர்கள் ஏலம் இன்று நடைபெறுகிறது. இந்த ஏலத்தில் இலங்கை கிரிக்கெட் அணி வீரரும் ஐபிஎல் தொடரின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முக்கிய வீரருமான மதிஷா பதிரானா அதிக தொகைக்கு ஏலம் போன வீரர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரராகியுள்ளார். 2024 ஐபிஎல் தொடருக்கான வீரர்கள் ஏலத்தில் மதிஷா பதிரானா $50,000 எனும் ஆரம்ப விலையில் பட்டியலிடப்பட்டார். இவரை வாங்குவதற்கு பல அணிகள் போட்டியிட்டன. இதன் காரணமாக இவருக்கு ஏலத்தொகை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.